20/3/2025 காருண்யா ப்ளஸ் 565க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள் 50-50 133க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டில் 5-6 சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பவரில் தான் வந்திருக்குது. 5 ஆனால் கீழே கொடுத்துருந்தோம் 0-1-2 பவர் நம்பரு பார்த்தீங்கன்னா 0க்கு 5 2க்கு 7 அந்த மாதிரி 0-2 அப்படியே 9-2-0ன்னு வந்திருக்கு ரிசல்ட்டு. நம்ம சி போர்டில் கரெக்டாக 0 வச்சுருக்குறோம். ஓகேங்களா. 50 62 13 51 54 61 29ங்கிற ஒரு நம்பர் கிராஸ் ஆகிட்டு வந்துச்சு. அது 29 மாதிரி தான் அடிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் 92ன்னு அடிச்சிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த 0வை கனெக்ட் பண்ணி அந்த நம்பர் வந்திருக்குது. சரிங்களா. அதுக்கு தான் நம்ம எப்பவும் சொல்கிறது, ஒரு நம்பர் போட்டிங்கன்னா ரொட்டேட் பண்ணியும் வரும். அதுக்கு தான் நேற்று நான் சொல்லிட்டேன், இந்த நம்பர் வந்துச்சுன்னா ரொட்டேட் ஆகியும் வரலாம், 29ங்கிறது 92ஆகவும் மாறலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அதுதான் நடந்திருக்குது. சரிங்களா. 9 ஏ போர்டில் வந்திருக்குது, 2 பி போர்டில் வந்து 7 வச்சுருக்கிறோம் நம்ம. அதுக்கு பவர் நம்பர் 2, 7க்கு பவர் 2 வந்திருக்குது. 0 சி போர்டில் வந்திருக்குது. 4 ஏ போர்டில் போயிருக்கு. இன்றைக்கி ஒரு நம்பரும் அன்சோல்ட் ஆகிருக்குது, ஃபஸ்ட் நம்பரு. சரிங்களா. அது சி போர்டில் 1 வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது நாளைக்கு என்ன வருங்கிறத வச்சு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்துருக்குறோம். சரிங்களா. அது மாதிரி 3 டிஜிட்டலெலாம் நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வந்திருக்காது. இந்த நம்பர் மட்டும் பவரில் வந்திருக்குது. 7-0ன்னு கொடுத்துருக்கேன், 2-0ன்னு வந்திருக்குது. சரிங்களா. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்தீங்கன்னா 20/3/2025 காருண்யா ப்ளஸ் 565. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. இது கேரளா மற்றும் டியர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா. 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா. நாளைக்கு ஆல் போட பொறுத்த வரைக்கும் 5-6-7 தான் வந்திருக்குது. 5-6 நம்ம மேலே மெயின் டார்கெட்டில் கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு 7 கொடுத்துருக்கோம். அதே பவர் பண்ணி தான் கீழே வச்சுருக்கு. நாளைக்கு இதே நம்பருங்கள் திருப்பி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி 9-2-0 நாளைக்கு எப்படி வரும், இதில் இருந்தால் ஒரு நம்பர் 7-0 இல்லை 2-0ங்கிற மாதிரி திரும்பவும் கனெக்ட் ஆகலாம். இல்லை 7-5-2-5ங்கிற மாதிரி தான் கனெக்ட் ஆகுது. சரிங்களா. 5-0ங்கிறதும் கனெக்ட் ஆகுது நாளைக்கு. அதனால் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நம்ம போர்டு வாரியாக கொடுத்துருக்குறோம். சப்போஸ் நாளைக்கு ஏ போர்டில் இருக்க 9 சி போர்டுக்கும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதையும் நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்புறம் ஏன் நீங்கள் ஏ போர்டில் வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு மெத்தட் 4-9ங்கிற மாதிரி 2-7 6-5 அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால் நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சப்போஸ் ஏ போர்டில் இருக்கிற 9 சி போர்டுக்கு வரலாம். இந்த 0 பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. இல்லைன்னா 5ஆம் நம்பர், இல்லைன்னா 5-0ங்கிற மாதிரி நம்பரும் 2Dயில் ஒரு கிராஸ் பேட்டர்னில் கிராஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் அந்த நம்பர்களாக நான் கொடுத்துருக்குறேன். உங்கள் கணிப்போடு எது ஒத்து வருதுன்னு பாருங்கள், அதற்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். 26 64 51 39 70 50 52 36. சரிங்களா. இது நாளைக்கு நீங்கள் எந்த நம்பர் எடுத்தாலும் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். ஏன்னா கன்ஃபார்மாக எதையும் அப்படியே வரும்னு சொல்ல முடியாது நாளைக்கு பொறுத்த வரைக்கும். ஆனால் எல்லாமே வந்து உல்டா நம்பராக தான் வருது. உல்டா நம்பர்னால் மாறி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா பவர் பண்ணியும் அடிக்கலாம். ஆனால் இருக்கிற பேட்டர்ன் பிரகாரம் நான் கொடுத்துருவேன். ஏன்னா எல்லா நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பருக்காக பவர் பண்ணி வச்சுட்டு போக முடியாது இல்லையா. உங்கள் கணிப்பில் இப்போ 64 கொடுத்துருக்கேன், உங்களுக்கு 69 வருதா, 64-1 69-1 வைங்க, அதுதான் பவர். சரிங்களா. 26க்கு பல 21 வருதா, 21 வைங்க, 26-1 வைங்க. அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியும் வைங்க கண்டிப்பாக. சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போவுமே. நாளைக்கு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ் இல்லைன்னா 5-0 9-4 8-3 7-2 இந்த நம்பர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இங்கே வந்து நம்ம 5-0 மட்டும்தான் கொடுத்துருக்குறோம், வேறு எதுவும் கொடுக்கல. சரிங்களா. 5-0 9-4 8-3 7-2லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இல்லைன்னா டபுள்ஸ் மேலே இருக்க நம்பர் ரொம்ப முக்கியமானது, அது வரலாம். சரிங்களா. 7 8 9 5 அப்படி டபுள்ஸ் வரும்னு நீங்கள் உங்கள் கணிப்பில் இருந்தீங்கன்னா 5 வரும்னு நினைக்கலாம், 0வும் சேர்த்து வைங்க. சரிங்களா. 9 வரும்னு நினைக்கிறீங்களா, 4ம் சேர்த்து வைங்க. அதுக்காக தான் நம்ம கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறோம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா. டபுள்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வைங்க. தெளிவாக ஒரு இடத்துல டபுள்ஸ் வரும்போது நான் அதை தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன் நாளைக்கு. ஆனால் முக்கியமாக எந்தெந்த நம்பர் வருதோ அது கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா 1-6 மட்டும்தான் கொடுக்கல. ஏன்னா எல்லா நம்பரையும் கொடுத்துருவேன். எனக்கு கான்ஃபிடென்ஸாக இருக்குது, இந்த 4 நம்பர் வரலாங்கிற மாதிரி இருக்குது. 1-6 இங்கே ஆட்டத்தில் இருக்குது. சரிங்களா. அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்காண்டி அதை விட்டு போயிருக்க நம்பர் எதை சொல்லி ஏன் கொடுக்குறோம்னா, உங்கள் கணிப்பில் இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கிறேங்க. சரிங்களா. அதுக்காக நான் எழுதலைங்கிறதுக்காக நீங்கள் அதை விட்டுறாதீங்க. சரிங்களா. அதுக்காக வரேன் நான். ஆனால் அதிகபட்சமாக 7 8 9
இதுதான் வரணும். 5ம் வரலாம். சரிங்களா? 5ம் வருது. ஒரு பேட்டர்னில் 5 1 5ன்னு நம்ம 3 டிஜிட்டலில் இங்கே கொடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும். 5 1 5 நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதனால் அந்த நம்பரும் வரலாம். 55ங்கிற நம்பர் அது பிசிக்கோ ஏசிக்கோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 55 வரலைன்னா 00ங்கிற நம்பர் உள்ளே என்ட்ரி ஆகிரும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்பர்கள் தான் 77 88 99 டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஓகேங்களா? உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். 264 649 இந்த 64ங்கிற நம்பர் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்குது. அதனால தான் நம்ம 64 கொடுத்துருக்குறோம். 64ஆகவும் வரலாம், 46ஆகவும் வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 176 942 515 839 418 570. சரிங்களா? இதுதான் 3 டிஜிட்டலோடைய கணக்கில் எடுத்துருக்கிறேன். நம்மளுக்கு எப்பவும் இங்கே இருக்கிற ஒரு கொஞ்சம் நம்பர்கள் சாலிடாக இருக்கும். கன்ஃபார்மாக போர்டு இதுலேருந்து கொஞ்சம் அப்படி மாறி வந்தாலும் கரெக்டாக வரும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் சாலிடாக பார்த்து வச்சிங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? என்னுடைய கணிப்பை கொடுத்துருக்குறேன். உங்களுடைய கணிப்பிலும் ஒத்து வரும் பட்சத்தில் ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.